ஆனா ஒன்னே ஒண்ணு வாங்கல. அதனாலதான் வீட்டுல நிம்மதியே இல்ல. அப்படியா? அது என்ன? அதான்டா மகிழ்ச்சிய வாங்க மறந்துட்டோம். என்னது மகிழ்ச்சியா? அது என்ன? அது எந்த கடையில கிடைக்கும்? உனக்கு யார் சொன்னா? அதுவா? என்ன அதுவான்னு இழுத்துட்டு மேல பாக்குற? கொஞ்சம் இருடா. ஓ, மண்டக்குள்ள சங்கு சக்கரத்தை விட்டு பிளாஷ்பேக்குள்ள போக போறியா? ஆமா ஆமா. அப்ப பிளாஷ்பேக் மியூசிக்க போடுங்கப்பா. டேய், நம்ம ஃப்ரெண்ட் விமல் இருக்கால, அவன் தான்டா சொன்னான். அவன் என்னடா சொன்னா? புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிச்சு தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாட வாழ்த்துக்கள்னு சொன்னான்டா. அவன் சொன்ன எல்லாத்தையும் வாங்கியாச்சு, ஆனா மகிழ்ச்சியா மட்டும்தான் வாங்கல. சரி வா, போத்தீசு சாரதாசுன்னு ஒரு கடை விடாம ஏறி இறங்கிட்டு வரலாம். டேய், எல்லா கடையும் தேடி பார்த்தாச்சு, ஆனா மகிழ்ச்சி மட்டும் கிடைக்கலடா. சரிடா, அங்க பாரு 2 பேர் வராங்க, அவங்கள்ட்டயாச்சும் கேட்கலாம் வா. சரி வா. என்னது நான்சென்ஸா? அது எந்த கடையில கிடைக்கும்? கொஞ்சம் அழகா இருந்தா போதும், பின்னாடியே வந்துருவாங்க. சரி வாடா, வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலாம். அங்க பாரு ஒரு ஆள் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம் வா. அண்ணா ஒரு நிமிஷம். யார்ப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க மகிழ்ச்சி எங்கன்னா கிடைக்கும். என்னது மகிழ்ச்சியா? ஒரு வேலை பட்டாசு எதுவும் வந்துருக்குமோ? எதுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லிருவோம். ஐடோனோவா? அது எங்கண்ணா இருக்கு? ஐயோ, ஐடோனோயா? போயா. என்னடா பண்றது? யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி வா, அங்க ஒரு கடை இருக்கு, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா 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 ஐயா, சொல்லுங்கப்பா. இங்க ஐடோன கடை எங்கேயாச்சும் இருக்காயா? அங்க மகிழ்ச்சி வாங்கணும். ஐடோன கடைலாம் தெரியாதுப்பா, மகிழ்ச்சி இங்கதான் இருக்கு. கூப்பிடுறேன். ஏமா மகிழ்ச்சி, இங்க வாமா, அவனை கூப்பிடுறாங்க 2 பேரு. சொல்லுங்கப்பா. கூப்பிடுறாங்க. யார் சொல்லுங்க? நான் தான் மகிழ்ச்சி. ஐயோ, நீயாமா மகிழ்ச்சி? உன்னை எப்படிமா வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல தர்மடி வாங்கறதுக்கா? அப்ப நீங்க என்னை தேடி வரலையா? ஆமா ஆமா. அப்பா அவங்க என்னை தேடி வரல. சரி, நீங்க அப்ப இவ்வளவு தேடி வரலையா? நாங்க எங்களோட நிரந்தர மகிழ்ச்சியை தேடி வந்தோம். என்கிட்டதான் மகிழ்ச்சி இல்ல, அட்லீஸ்ட் இவ பேர்லயாச்சும் மகிழ்ச்சி இருக்கட்டும்னு தான் வச்சேன். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி. என்னடா பண்றது? ஆறு மனமே ஆறு, என் மகிழ்ச்சி என்பது ஏது? என் பக்கத்துல யாரு இருக்கா? எதுவும் எனக்கு தெரியாது. ஏய், யாரா அவன்? பைத்தியமாட்டம் பாட்டு போறான். டேய், அங்க பாரு 2 பேர் வராங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். யார்ப்பா நீங்க? இங்க ஐடோன கடைன்னு எங்காச்சும் இருக்காக்கா? அங்க மகிழ்ச்சி வாங்கணும். என்னது மகிழ்ச்சியா? அம்மா அம்மா, இங்க ஒரு ஷோ வாங்கலே. இவங்கள பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கு, வாங்க ஓடிடலாம். ஒரு நிமிஷம் இல்ல, இவரை முனிவர் கிட்ட அனுப்பி விடலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தானே வேணும்? நீங்க கும்மாப்பட்டி முனிவர் கிட்ட போங்க, அவர் சரியா பதில் சொல்லுவார். சரிங்க, ரொம்ப நன்றி. அவரையும் போய் பைத்தியமா தான் ஆக போறீங்க.
சொல்லிட்டா சாமி ஏதாவது நல்லது செஞ்சு முனிவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் சாமி. ஆமா சாமி, இங்க நிறைய பேர் பிரச்சனைன்னு வராங்கல்ல, அவங்க பிரச்சனையெல்லாம் நம்மளே தீர்த்து வச்சிடலாம் சாமி. சாமி அங்க பாருங்க, அங்க ஒரு குடும்பம் வருது. அவங்களோட பிரச்சனையை கேட்டு சரி செஞ்சிருவோம். சாமி சாமி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. உன் மண்டை என்ன எரிமலையா வெடிக்கிறதுக்கு? இல்ல சாமி, தலை பாரமா இருக்கு. அப்ப மண்டையை கட்டி கீழே வச்சுக்கோ. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, முனிவர் இந்த இடத்த விட்டு தொடக்கி விட்டுருவாரு. சீடரே சற்று நிறுத்து. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம், அமருங்கள். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு சாமி, ஆனா ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்ன வேலை செய்றீங்க? நாங்க கலெக்டர், இவங்க டாக்டர். இப்ப புரியுது. நீங்க எல்லாரும் எப்ப ஒண்ணா உட்காந்து பேசுவீங்க, சாப்பிடுவீங்க? நாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் நேரம் இல்ல, அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம். அப்போ உங்க பொண்ணு என்ன செய்வா? அவ பசிக்கும் போது சாப்பிடுவா. நாங்க 2 பேரும் வர வரலும் போன் பார்த்துக்கிட்டு இருப்பா. சரிம்மா, நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? மறதி என்னும் தூது வந்தது, அது மொபைல் என்னும் வடிவில் வந்தது. ஐயோ அம்மா அம்மா உட்காருமா, நீ வாட்டில் எழுச்சி நிக்கிற. என்னது மொபைலா? ஆமாங்க சாமி, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் முதியோரத்துல இருக்காங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகும்போது நான் மொபைலோட இருப்பேன். இப்ப எனக்கு தலைவலி, கண் பிரச்சனை. சரி, உங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சாமி. உங்க பெற்றோர் எப்படி இருக்காங்க? எங்களுக்கு தெரியாது சாமி. நாங்க பண்ணை கட்டிக்குவோம், அவங்க பார்த்துப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற தவறு உங்களுக்கே தெரியலையா? புரியல சாமி. எப்படி புரியும்? உங்ககிட்ட இருக்க தவறு முதல்ல உங்க பெற்றோரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. உங்க பிள்ளைக்கு பாசமும் அன்பும் கிடைக்கும். அதை விட அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களோடலாம் பேசி பழகுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் வந்து நிற்பாங்க. சரிங்க சாமி. மொபைலோட உறவு கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் தான். அதுவும் கெட்டு போச்சுன்னா யாரும் உதவி செய்வா? சரிங்க சாமி, இனிமேட்டு அப்படியே செய்றோம். நன்றி சாமி. நன்றி, சென்று வாருங்கள். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் தம்பிகளே, உட்காருங்கள். நீங்க சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, நாங்க மகிழ்ச்சியா வாங்க வந்திருக்கோம். என்னது மகிழ்ச்சியா? அதெல்லாம் விக்கிற பொருள் இல்லையேப்பா. ஆமாம் சாமி, உங்ககிட்ட வர வரைக்கும் அது விற்கிற பொருளா தான் இருந்துச்சு. எவ்வளவு காசு கொடுத்தாவது வாங்கிடலாம்னு வந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட பேசினதை கேட்டோன்னே மகிழ்ச்சினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சாமி. ஆமா சாமி, மகிழ்ச்சின்றது பணத்தை அள்ளி கொடுத்து வாங்குறதுல, பாசத்தையும் அன்பையும் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா கூட வாங்கியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் சாமி. நல்லது தம்பிகளே, நான் சொல்லி தெரியறத விட உங்களோட அனுபவத்திலே புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்பவே நல்லது. உண்மைதான் சாமி. இவ்வளோ நாளா வேலை, காசு, பணம், துத்து, மணின்னு மிஷின் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்தோம். குடும்பத்துக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு குடும்பத்திட்ட பேசுறதே இல்லை. இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் குடும்பத்தோட பேசுவோம் சாமி. நல்லது தம்பி, சென்று வா. நன்றி சாமி. அம்மா, அப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்க உயிரே எங்களுக்கு
அந்த மாதிரி இருக்கு. உயிர் இருந்தாலும் உறவுகள் இல்லாமல் வந்தோம். இந்த தீபாவளிய எல்லாரோடையும் பெரியவங்கள ஆசையோடையும் கொண்டாட போறேன். என்னை நானே மாத்தினா என் குடும்பம் மாறும். என் குடும்பம் மாறுச்சுன்னா அந்த சமுதாயமே மாறும். புது துணி போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பலகாரம் கொடுக்கும்போது உண்மையான அன்பும் பகிரும் நிறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு ஆன்லைனோட ரெடிமேட் பலகாரம் வாங்கி தம் குடும்பத்தோட தீபாவளியை முடிச்சுக்கிறோம். செல்போன்